ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் ராஜசேகர்பாலாedu. இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோ சீரிஸ் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வீடியோ சீரிஸ் 8 இன் காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ், சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழில். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஓகேவா? இந்த வீடியோ 8 சீரீஸில் பார்க்கக்கூடியது எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் வித் எக்ஸாம்பிள். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ங்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டுடைய சோல். ஓகேவா? ஸோ அதனுடைய உயிர் நாடியே அதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்முமே போட போகிறோம் காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஐம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர்பாலாedu யூடியூப் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம வீடியோ சீரிஸ் கொடுத்துட்டே இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஷேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அதில் போட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் வித் எக்ஸாம்பிள் வீடியோ சீரிஸ் 8 ஏற்கனவே 7 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துறோம். ஏற்கனவே நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்டில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்கேன். காஸ்ட் மே பி கிளாஸிஃபைடு பை தி எலிமெண்ட்ஸ் ஆர் நேச்சர் ஆஃப் காஸ்ட்னு. அப்போ காஸ்ட் கிளாஸிஃபை பண்ணுறதுல எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அல்லது நேச்சர் ஆஃப் காஸ்ட், நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது ஒன் டைப் of cost. So simple ascertainment of a total cost of your product cannot satisfy the various requirements of the decision making in a company. அதாவது ஜஸ்ட் டோட்டல் காஸ்ட்டை இவ்வளவுதான், ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பொருள் உற்பத்தி பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுங்கன்னு ஜஸ்ட் லைக் அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா கம்பெனி மேனேஜ்மெண்ட் திருப்தி ஆவாங்களா? அதை பேஸ் பண்ணி நாம டிசிஷன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸோ ஃபார் த எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை மாதிரியான ஒரு விஷயமா தான் காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இட் மே பி என்னது ஒரு நமக்கு தேவையான ஒரு எஃபெக்டிவ் பேஸ்ல காஸ்ட் கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுல ஒரு மெத்தட் தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பேஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெண்டு கேட்டகரி தான். ஒன்னு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ஒரு மாதிரி எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல ஒரு மாதிரி எக்ஸ்பென்சஸ் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதுல காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்கு. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் செப்பரேட்டா நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஒரு தேங்க்யூ வெரி மச். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் பேஸ். அதை வச்சு தான் நம்ம இப்ப பிரிக்கிறோம். ஓகேவா? சோ இதுதான் டோட்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னுடைய பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன். நீங்க பாத்துக்கோங்க. சோ மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறதா ஒரு காஸ்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்றோம்னா அதுக்கான செலவு 3 மேஜர் கேட்டகரிஸ் தான் நம்ம பிரிக்கிறோம். சோ மெட்டீரியல், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் தான் 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எனி காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல் எல்லாமே டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபர்னா டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால பிரியும். அதுக்கப்புறம் அந்த இன்டைரக்ட் எல்லாம் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் ஓவர் ஹெட்ஸ்னு சொல்றோம். டைரக்ட் எல்லாம் சேர்ந்ததுன்னா பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சர் நீங்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் தியரி ரிலேட்டடா கேட்டாவே நீங்க இந்த பிக்சர் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். எல்லா புக்லயும் இருக்கும். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கும் பிக்சோரியலாவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இதை தான் ஒன் பை ஒன்னா நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட் அண்ட் கன்வர்ஷன் காஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை மேஜரா என்ன பண்றோம்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் இப்படிதான் நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம பிரிப்போம். இந்த 3 டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ட் லேபர் பிளஸ் டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த 3 சேர்ந்து தான் பிரைம் காஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா மாறுறப்ப என்ன ஆகுனா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் காஸ்டா இருக்கும். அது எல்லாமே கன்வர்ஷன் ஆகி நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கான ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பிக்சர். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்ட் ஆஃப் எலிமெண்ட் எது அப்படின்னா நமக்கு உங்களுக்கு டைரக்ட் மெட்டீரியல் தான். ஸோ வித்தவுட் மெட்டீரியல் வி கேனாட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட் அட் ஆல், பண்ணவே முடியாது. ஸோ எந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணதுனாலும் ஒரு மெட்டீரியல், ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கான செலவு தான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்றோம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்டரிங் இன்டு அண்ட் பிகமிங் கான்ஸ்டிடியூவன்ட் எலிமெண்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். கான்ஸ்டிடியூவன்ட் என்ன? வெரி வெரி எசென்ஷியல் காஸ்ட்னு சொல்றோம், அல்லது பிரைமரி எக்ஸ்பென்ஸ்னு சொல்றோம். அதான் அப்ப அந்த மெட்டீரியலை வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். அந்த மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம பார்க்கவே முடியாது. நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க.
காட்டன் யூஸ்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். ஒரு துணி இருக்கு, பேண்டோ ஷர்ட்டோ சாரியோ ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ப்ராடக்ட்னுடைய மெயின் ரா மெட்டீரியல் என்ன? காட்டன் தான். ஓகேவா? த்ரெட் நூல் தான். ஆனா நூலே நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? காட்டன் தான். ஸோ காட்டன் பர்ச்சேஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிளாத். ஸோ காட்டன் அப்படின்னு தான் பிரைமரி ரா மெட்டீரியல் ஃபார் ப்ரொடியூசிங் த கிளாத். ஸோ அப்போ அந்த காட்டனுக்காக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ, அந்த காட்டனை எவ்வளோ வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுதான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் எடுத்துட்டீங்கன்னா, லெதர் யூஸ்டு இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் லெதர் ப்ராடக்ட்ஸ். இப்போ லெதர் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, தோல் பொருட்கள் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் என்ன? லெதர் தான். தோல் இல்லாமல் தோல் பொருட்கள் பண்ண முடியுமா? ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த லெதர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுதான் ரா மெட்டீரியல். ஸோ அதுக்கான காஸ்ட் தான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ வுட் யூஸ்டு இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட் அண்ட் டேபிள். இப்போ மர டேபிளோ சேரோ மரக்கட்டிலோ தயார் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு மெயின் என்ன? மரம் தான். நமக்கு எதுல கண்ணுக்கு நமக்கு தெரியுது? அந்த மரம் தான். ஸோ அந்த மரம் எவ்வளோக்கு, வுட் எவ்வளோக்கு வாங்குறோமோ அந்த காஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். இப்போ உங்களுக்கு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டைரக்ட் லேபர் காஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ டைரக்ட் இதான் செகண்ட் கேட்டகரி. ஓகேவா? செகண்ட் பிரைமரி வந்து என்னன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட். மெட்டீரியல் நமக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லேபர் உள்ள வராங்க. ஸோ டைரக்ட் லேபர் காஸ்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லேபர் டைரக்ட்லி எங்கேஜ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ். ஓகேவா? ப்ரொடக்ஷன் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக டைரக்டா லேபர் தான் ஒர்க் பண்ணுவான். அவன் தான் வந்து இப்போ வந்து காட்டன் சொன்னேன், காட்டனை வச்சு நூல் வந்து யார் தயார் பண்ண? ஸ்பின்னிங் மில்லில் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. லேபர் வேணும் இல்லையா? அப்போ அவனுக்காக நம்ம வேஜஸ் கொடுத்தோம்னா அதான் வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட்னு சொல்றோம். ஸோ அந்த டைரக்ட் லேபர் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் டைரக்ட் வேஜஸ்ன்னு சொல்லலாம், ப்ரொடக்டிவ் வேஜஸ்ன்னு சொல்றான். டைரக்டா அவனுக்கு வேஜஸ் பே பண்றதுனால டைரக்டா லேபர்ஸ் ஆர் எங்கேஜ் வித் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். அப்போ அதனால தான் அதை டைரக்ட் வேஜஸ்ன்னு சொல்றோம். அதை வந்து நாம ப்ரொடக்டிவ் பர்பஸ், ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக அந்த வேஜஸ் கொடுக்கறதுனால இட் மே ஆல்சோ பி கால்ட் எஸ் ப்ரொடக்டிவ் வேஜஸ் சொல்றோம். ஸோ அதனால இட் இஸ் a second constant element of a product after direct material. Direct materials தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் கான்ஸ்டன்ட் பிரைமரி எலிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல என்ன காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா டைரக்ட் லேபர் காஸ்ட். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காட்டன் ப்ரொடக்ஷன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்லியிருக்கேன், கார்பெண்டர்ஸ் எங்கேஜ் இன் தி ஃபர்னிச்சர் மேக்கிங். ஃபர்னிச்சர் தயார் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் இது மாதிரி பண்றோம்னா அதில் யார் ஒர்க் பண்ணுவா? மெட்டீரியல் இருக்கு, வுட் ரெடியா இருக்கு, அல்லது ஸ்டீல் ரெடியா இருக்கு. அப்போ அதை ஒர்க் பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? இப்போ ஃபர்னிச்சர் தயார் பண்றோம்னா கார்பெண்டர் வந்து வேணும். கார்பெண்டர் இஸ் a லேபர். அப்போ வேஜஸ் ஆர் given to the carpenters for making the furniture, for producing the furniture அப்படின்னா அந்த கார்பெண்டருக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட். ஏன்னா அது கார்பெண்டர்ஸ் ஆர் டைரக்ட்லி engaged in the production of furnitures. ஓகேவா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கில்டு லேபர்ஸ் எங்கேஜ் in the manufacturing. எந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இருந்தாலும், எந்த பொருள் உற்பத்தி பண்றதுனாலும் அதை நேரடியாக எங்கேஜ் பண்ணி அதோட சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்றான் இல்லையா, அவன் தான் ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவோம். அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட். அதே மாதிரி மேசன் எங்கேஜ் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம், மேஸ்திரினாலும் சொல்றோம் இல்லையா, அவன் தான் வந்து கட்டடமே கட்டுவான். செங்கல் வச்சு கட்டுறது எல்லாமே அவனால தான் பில்டிங்கே வரும். ஓகேவா? ஸோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக அப்படின்னா அது வந்து டைரக்ட் லேபர் காஸ்ட். கூட ஹெல்ப்பர்லாம் இருப்பான், அது வராது. ஓகேவா? ஒன் மோர் தேர்ட் கேட்டகரி, அதாவது ஆஃப்டர் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ஆஃப்டர் டைரக்ட் லேபர் காஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த தேர்ட் கேட்டகரி அப்படின்னு தேர்ட் கான்ஸ்டுவன்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸ்பென்சஸ் விச் கேன் பி டைரக்ட்லி ஐடென்டிஃபைடு வித் தி யூனிட் ஆஃப் ப்ராடக்ட். மெட்டீரியல் அண்ட் லேபர் இல்லாமல் வேற இந்த ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம், ஸோ இல்லாமல் இது நேரடியாக சில செலவுகள் ஆயிருக்குமே அப்படின்னு திங்க் பண்ணி இது என்ன செலவுன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணோம்னா தட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட். ஸோ கம்பெனியில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கண்டிப்பாக இது எல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ தே ஆர் ஸ்பெசிஃபிக்கலி இன்கர்டு ஃபார் த பர்டிகுலர் ஜாப் அல்லது பர்டிகுலர் ஒர்க்குக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியும் அந்த எக்ஸ்பென்ஸ். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் as சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்னா ராயல்ட்டி ஆன் ப்ராடக்ட். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ராயல்ட்டி வரும் இல்லையா? அதாவது இப்போ ராயல்ட்டி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரி லேண்ட் ஒன்று வச்சிருக்கோம், நம்ம வந்து அக்ரியில் வந்து விவசாயம் பண்ண முடியலன்னா நம்ம குத்தைக்கு விட்டுறோம் இல்லையா, அப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் சார்ஜஸ் ஆர் ஸ்பெஷல் பிளான்ட் ஃபார் யூஸ்டு ஃபார் ஏ ஜாப். அப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான மிஷினரி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வாடகைக்கு வாங்கியிருப்போம் அந்த மிஷினரி இல்லையா. அந்த மிஷினரி வந்து வாங்கி தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் த மிஷினரி தான் ப்ராடக்ட் வில் பி ப்ரொடியூஸ்டு. பட் அதை வந்து நம்ம ஹையர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு வந்து சார்ஜ் கொடுத்தோம்னா வாடகை மாதிரி
அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் டிசைன்ஸ் ஆர் பிளான்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் ஜாப். ஏதாவது ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வாங்கி நம்ம பண்ணுறோம், அந்த பிளானுக்காக ஒரு செலவு பண்ணுறோம், அந்த பிளான் போட்டு கொடுக்குறான், அல்லது வந்து பேட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க, டிசைன் ரெடி பண்ணி தராங்கன்னா அதுக்கு ஒரு செலவு கொடுத்துருப்போம் இல்லையா, அமௌண்ட்டை கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் பிரைமரி எக்ஸ்பென்சஸ் டு ப்ரொடியூஸ் தி ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட்ங்கிறோம். பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் as well as in the cost accounting. So prime cost is may be derived by the following equation. அப்ப prime cost என்ன? Prime cost is the cost which involves the 3 பிரைமரி என்னன்னு சொல்றது, த்ரீ பிரைமரி ஆர் கான்ஸ்டன்ட் காஸ்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். அந்த 3 ஒரு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு நேரடியாக தேவைப்படுறது எதுவோ அந்த 3 சேர்ந்தது தான் பிரைம் காஸ்ட். தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் இப்போ நான் சொன்னது, பிளஸ் டைரக்ட் லேபர் இப்போ நான் சொன்னது, பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜஸ்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த 3 சேர்ந்ததுன்னா தி டோட்டல் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் பிளஸ் டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் இஸ் கால்ட் எஸ் அ பிரைம் காஸ்ட். இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இன் எனி மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லையா. இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்ததுன்னா, மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸாக இருந்ததுன்னா பிரைம் காஸ்ட்டை வந்து எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா. அடுத்தது ஓவர் ஹெட் காஸ்ட்னு சொல்கிறோம். அதுலேயே நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் இன்டைரக்ட் சேர்றப்போ தான் ஓவர் ஹெட் காஸ்ட்டு. ஸோ பிரைம் காஸ்ட் ஒரு சைடு, இன்னொரு வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் அனதர் சைடு. அப்போ ஓவர் ஹெட் இப்போ டைரக்ட் நான் வந்து ஒரு ஏரோ போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு. அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் கால்ட் ஆஸ் தி அல்லது டைரக்ட் காஸ்ட் ஆர் கால்ட் ஆஸ் தி பிரைம் காஸ்ட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கால்ட் ஆஸ் ஓவர் ஹெட் காஸ்ட். ஓகேவா. அப்போ அந்த டைரக்ட் இன்டைரக்ட் சேர்ந்ததுன்னா டோட்டல் காஸ்ட். ஸோ ஓவர் ஹெட் இஸ் த டோட்டல் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ், இன்டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா. நான் ஃபர்ஸ்ட் சார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஓவரால் சார்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா. அதுலேயே ஆல் டைரக்ட்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு கேட்டகரியை பிரிக்கிறோம், இன்டைரக்ட் எல்லாம் வந்து சொல்கிறோன்னு சொல்லி எல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம ஓவர் ஹெட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஓவர் ஹெட் இஸ் த, இது 1 மார்க் கொஸ்டினில் வரும், இதையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர் ஹெட் இஸ் த டோட்டல் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல்லே 2 கேட்டகரி, டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல். டைரக்ட் மெட்டீரியல் பிரைமரி கான்ஸ்டன்ட் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இட் இஸ் இன்க்ளூட் இன் தி பிரைம் காஸ்ட். ஓகேவா. ஆனால் இதில் இன்டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் மெட்டீரியல் அதில் சேர்ந்துரும், இன்டைரக்ட் மெட்டீரியல் ஓவர் ஹெட்டில் வந்துடும், இன்டைரக்ட் லேபர் ஓவர் ஹெட்டில் வந்துடும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த வந்துடும். தி டோட்டல் ஆஃப் தீஸ் 3 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு ஓவர் ஹெட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா. ஓவர் ஹெட்னு தனித்தனியாக பிரிச்சிடாதீங்க. ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது வந்து சேம் சிங்கிள் வேர்டு. ஓகேவா. ஸோ இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து ஒரு பிக்சோரியலாக நம்ம சொன்னோம்னா, ஓவர் ஹெட் காஸ்ட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட். ஓகேவா. இந்த 3மே நமக்கு சேர்ந்ததான் ஓவர் ஹெட் காஸ்ட். இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து ஓவர் ஹெட்டுக்கு நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஓவர் ஹெட் புரியறதுக்காக இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, ஏரோ மார்க் வருதா, 3லையுமே இன்டைரக்ட் இருக்கும், டைரக்ட் 3லையுமே இருக்கிறது பிரைம் காஸ்ட், 3 இன்டைரக்ட்டுமே சேர்ந்ததுன்னா ஓவர் ஹெட். ஓகேவா. ஸோ இப்போ இன்டைரக்ட் மெட்டீரியல் நான் சொன்னேன், அப்புறம் இன்டைரக்ட் லேபர் சொன்னேன், இன்டைரக்ட் ஓவர் ஹெட் சொன்னேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன். இந்த 3க்கும் என்ன மீனிங், என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நான் தம்ப்நெயிலே கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு காஸ்ட்க்கும் நான் எக்ஸாம்பிளோட எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதா. ஸோ மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ராடக்ட் அதர் தேன் தி டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் கால்ட் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். டைரக்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரொடக்ஷன் பண்றோம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு வந்து டைரக்ட் மெட்டீரியலும் வேணும், இன்டைரக்ட் மெட்டீரியல் வேணும். ஸோ டைரக்ட் மெட்டீரியலை தவிர மீதி எந்த மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்றோமோ அது எல்லாமே வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், அதை பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஆகக்கூடிய செலவு. ஓகேவா. மெட்டீரியல் காஸ்ட் which cannot be identified with a specific product or job is known as indirect material. டைரக்டா நேரடியா நம்ம வந்து அது பார்க்க முடியுமானா இருக்காது, அங்கங்க மறைஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து டைரக்டா நமக்கு தெரியும். உட்டன் டேபிள் அப்படின்னா உட்டு தான் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், உட்டு தான் டைரக்ட் மெட்டீரியல் தெரியும், அதுக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ அதோட நம்ம என்ன பண்ணணும், உட் ஒர்க் பண்றோம், டேபிள் பண்றோம், டேபிள் மட்டும் பண்ணா போதுமா, போல்ட் நட்டு என்ன வரும், பெயிண்ட் கூட அடிப்பாங்க இல்லையா, இது எல்லாமே வார்னிஷ் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னது, அதெல்லாம் மெட்டீரியல் வாங்குறோம் இல்லையா, பெயிண்ட் வாங்குறோம், போல்ட் நெட் வாங்குறோம்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்றோம்னா அதெல்லாம் மெட்டீரியல் தானே. அந்த மெட்டீரியல் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோமோ அதுதான் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் ஏதாவது ஸ்டேஷனரி யூஸ் பண்ணியிருக்கோம், நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் யூஸ்ட் இன் தி ஃபர்னிச்சர் மேக்கிங், ஒரு ப்ராடக்ட் உண்டான பெயிண்டிங் வாங்கியிருக்கோம்னா அந்த பெயிண்ட் வாங்கின காஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல். மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி மெஷினரி, நமக்கு மெஷினரி வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மெஷினரி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ரிப்பேர் இருக்கு அல்லது அது ரிப்பேர் பண்றதுக்கான ஏதாவது ஸ்பேர்ஸ் போயிடுச்சுன்னா மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஓகேவா. புரியுதுல இன்டைரக்ட் மெட்டீரியல். அடுத்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் பார்த்துறோம். ஸோ இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் இஸ் த வேஜஸ் பெய்டு ஃபார் த லேபர் என்கேஜ்டு டு ஹெல்ப் த ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. ஒரு குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க,
அதில் டைரெக்டாக யார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கார்பெண்டர் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் எல்லாம் டைரக்ட் லேபர் காஸ்ட் வந்துடும். அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, சித்தாளுன்னு சொல்கிறாங்க, கூட ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் வந்து இன்டைரக்ட் வேஜ், அது வேஜஸ் தான் அஃப்கோர்ஸ். பட் வந்து 2 கேட்டகரியை பிரிக்கணும் இல்லையா, அதனால மெட்டீரியல் பிரிச்ச மாதிரியே வந்து லேபர்லையும் டைரக்ட் லேபர் இன்டைரக்ட் லேபர், அதாவது டைரக்ட் வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ்ங்கிறத நம்ம பிரிக்கணும். பட் அவங்களும் வந்து ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ்ல இருப்பாங்க, பட் தே ஆர் இன்டைரக்ட்லி கனெக்டட். ஓகேவா, அதனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ் இன்டைரக்ட் வேஜஸ்ன்னு சொல்றோம். ஸோ இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் இஸ் இன்டைரக்ட் வேஜஸ் காஸ்ட்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, சேலரி டு சூப்பர்வைசர். ஒரு ஃபேக்டரியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ஒர்க்கர்ஸ் தான் டைரக்டா என்கேஜ் பண்ணி இந்த கூட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவான். ஓகேவா, ஆனால் அதை மேற்பார்வை பார்க்குறாரு இல்லையா, சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சம்பளம் கொடுத்தோம்னா இன்டைரக்ட்ல வந்துடும். ஓகேவா, அவர் நேரடியாக சம்மந்தப்படலை, ஆனால் அவர் சூப்பர்வைஸ் பண்ணாதான் வேலை நடக்கும். ஆனால் அவர் ப்ரொடக்ஷன்ல டைரக்டா இருக்காரா, இல்லை கிடையாது. அதனால அந்த சேலரி வந்து கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் லேபர்ல வந்துடும். அதே மாதிரி வந்து வாட்ச்மேனுக்கு கொடுக்குறாங்க. வாட்ச்மேனும் வந்து கம்பெனி கண்டிப்பாக வேணும், வாட்ச்மேன்லாம் கண்டிப்பாக வேணும். ஸ்டோர் கீப்பர் இருப்பார், ஸ்டோர் கீப்பர் தான் வந்து மெட்டீரியலாம் கூட எடுத்து கொடுப்பாரு, ஆனால் அவர் பர்சன், அதனால ஒரு கம்ஸ் அண்டர் லேபர் கேட்டகரியில் வராரு. அவருக்கு கொடுக்கக்கூடிய சேலரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லேபர்ல தான் வரும். அடுத்தது லேபர் காஸ்ட் ஆஃப் ஐடியல் டைம். ஐடியல் டைம்னு உங்களுக்கு தெரியும், வேஸ்ட், ஏதாவது வேஸ்ட் வந்து டைம் ஆகும் இல்லையா. லேபர்ஸ் வந்து இப்போ வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா கரெக்டாக லேபர்ஸ் 8 மணி நேரம் வேலை செய்வாங்களா, அங்கங்கே சாப்பாடு டைம் இருக்கு, அல்லது வேற கொஞ்சம் லெஷர் எடுப்பாங்க, டீ சாப்பிட போவாங்க, அது மாதிரி டைம்ல ஐடியல் டைம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் சேர்ந்து தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா, வேஜஸ் கொடுக்குறோம். அப்போ அதுவும் வந்து ஒரு லேபர் காஸ்ட், நம்ம இன்டைரக்ட் லேபர் காஸ்ட் சொல்லலாம். ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு லேபர் பண்றாங்க, 8 மணி நேரத்துக்கு மேலே இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்கன்னா ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுப்போம். அது எல்லாமே வந்து லேபர் காஸ்ட் தான். ஓகேவா, அடுத்து சேலரி டு கிளர்க், சேல்ஸ்மேனு, சேல்ஸ் ரெப் இருப்பாங்க, சேலரி கிளர்க் வந்து கம்பெனி ஆஃபீஸில் இருப்பான், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான், அவனு பர்சன் தானே, அது வந்து கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்ல வந்துடும். ஓகேவா, புரியுது இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் விட்டுறீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எப்படி எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் பண்றோம், ப்ராடக்ட் அண்ட் லாஸ்கள் எப்படி பண்றோங்கிறது வேற கேட்டகரி. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேட்டகரி ஆஃப் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து செகண்ட் கேட்டகரி ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா, ஸோ இதுல இது மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அடுத்து வந்து இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் என்னன்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் இன்டைரக்ட் மெட்டீரியல் இன் இன்டைரக்ட் லேபர் which cannot be directly identified with the units of the output or job. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்னா அந்த அவுட்புட்ல வந்து டைரக்டா நாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத ஒரு எக்ஸ்பென்ஸ் அதர் தேன் தி இன்டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் இன்டைரக்ட் லேபர். ஓகேவா, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு டெஃபினேஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் தி டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் டைரக்ட் லேபர். அதே மாதிரி தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் அதர் தேன் தி இன்டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் இன்டைரக்ட் லேபர் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, ரெண்ட், ஃபேக்டரி ரெண்ட் கொடுக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர், ஸோ பவர், எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணுறோம், லைட்டிங்காக வந்து பண்ணுறோம், எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து லைட்டிங் இபி பில் கட்டுறோம், அசட் டெப்ரிசியேஷன் ஆகுது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகுமா, ஆகவே ஆகாது. ஓகேவா, ஸோ அதனால வந்து இதெல்லாமே கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, டைரக்ட் எல்லாம் பிரைம் காஸ்ட், 3 டைரக்டும் சேர்ந்தது, 3 இன்டைரக்டும் சேர்ந்தது வந்து ஓவர் ஹெட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இப்போ அடுத்த கேட்டகரி. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் சொல்லி இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்றேன் வித் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், அதாவது ஃபார் த எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் வந்து இப்போ நான் ஓவர் ஹெட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன், எதெல்லாம் சேர்ந்தது ஓவர் ஹெட்னு சொல்லிட்டேன். அதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். இப்போ நான் வந்து 3 டைரக்ட் லேபர், அதாவது டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன் இல்லையா. இதுல ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் அந்த இன்டைரக்ட் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனா அந்த எல்லாமே இந்த 3 சம்பந்தப்பட்டது டிஃபரெண்ட் கேட்டகரிஸா பிரிக்கணும் பேஸ்ட் ஆன் தி டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். ஸோ தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட். ஒர்க் எங்க நடக்கும், மேனுஃபேக்சரிங் ஒர்க் எங்க நடக்கும், ஃபேக்டரியில தான். ஸோ ஃபேக்டரியில ஏற்படக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் சொல்றோம். ஸோ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்டைரக்ட்லி இன்கர்ட் இன் தி ஃபேக்டரி இட் செல்ஃப். அங்க மட்டும் செலவு வரக்கூடியது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேக்டரியில வந்ததுன்னா அது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். செகண்ட் வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் சொல்றோம், செகண்ட் கேட்டகரி. ஆஃபீஸ், ஏன்னா என்ன ப்ரொடக்ஷன் ஃபேக்டரியில பண்ணாலும் இட் கேன் பி சோல்டு ஒன்லி த்ரூ த ஆஃபீஸ். அது கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் பார்ட்டி கேன்வாஸ் பண்றது, அவனுக்கு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ், இமெயில் கரஸ்பாண்டன்ஸ், எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே யார் பார்ப்பாங்க, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் அவங்க டைரக்டா லிங்க் ஆகுறாங்களா, இல்லை. அதனால வந்து ஓவர்ஹெட்ல வந்துடும், இன்டைரக்ட் லேபர்ல வந்துடும். அப்போ அந்த கேட்டகரியை நம்ம எப்படி பிரிக்கிறோம், இப்போ நான் முதல்ல சொல்றேன், சேலரி ஆஃப் கிளர்க் இந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் செகண்ட் ஒன் கேட்டகரி.
இது வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஏற்படக்கூடிய இன்டைரக்ட் லேபரோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸோ நம்ம இதில் சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு இண்டிவிஜுவலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சாதான் நம்ம காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதை டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல டீடைல்டு எக்ஸாம்பிளோட இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேர்ட் கேட்டகரி ஆஃப் ஓவர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ட் டைப் ஆஃப் ஓவர் ஹெட் வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ். செல்லிங் பர்பஸ்க்காக நம்ம பண்ணக்கூடியது. ஓகேவா? சேல்ஸ்மேன் சேலரி, செல்லிங் கமிஷனு, ஸோ இது மாதிரி வரக்கூடியது எல்லாம் வந்து செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்குள்ள வரும். ஸோ சேல்ஸ் பண்றது பர்பஸ்ல சேல்ஸ் பண்ற ஏன்னா காஸ்ட் ஷீட் ப்ரொடக்ஷன் பண்றதோட நிக்காது. என்னைக்கு நம்ம அதை சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோமோ, எவ்வளவு ப்ராஃபிட் வருங்கிறத அசர்டைன் பண்றது கூட வந்து காஸ்ட் ஷீட்ல தான் வரும். அப்போ செல்லிங் பர்பஸ்க்காக ஏற்படக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன சொல்லலாம்னா செல்லிங் ஓவர் ஹெட்ஸ்னு சொல்லுவோம். ஃபோர்த் கேட்டகரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். சரி, ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோங்கிறது மட்டும் இல்லாம சேல்ஸ் வந்து நம்ம ஷோரூம்ல இருந்து கூட விற்கலாம், அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு கூட போவாங்க. ஆனா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நிறைய பேருக்கு நம்மளே டெஸ்பேச் பண்ண வேண்டியதா இருக்கும், டோர் டெலிவரி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேர் ஹவுஸ் ரெண்ட் வரலாம். டெலிவரி வேன் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா டெலிவரி வேனுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், டெலிவரி வேனுடைய என்ன சொல்கிறோம், அவருக்கு ஏதாவது வேஜஸ் கொடுக்குறோம் இல்லையா, சேலரி கொடுக்குறோம் டிரைவருக்கு, டெலிவரி வேன் டிரைவருக்கு, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஸோ ஓவர் ஹெட்ஸ் டைப்ஸ் வந்து 4 டைப் இருக்கு. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வீடியோ வந்து நம்ம சம் ஓரியன்டாக காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன் வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஓவராலாக நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ஓவரால் பிக்சோரியல் ரெப்ரசன்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். ஃபர்ஸ்ட்ல நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் இது என்ன இன்டைரக்ட்லாம் சேர்ந்து ஓவர் ஹெட்னு சொல்லியிருந்தேன். அந்த டைப்ஸ் ஆஃப் இப்போ நான் 4 டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் சொன்னேன் இல்லையா, அதையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு சார்ட் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டைரக்ட் இன்டைரக்டாக பிரியுது, லேபர் டைரக்ட் இன்டைரக்டாக பிரியுது. நான் எல்லாமே எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக்ஸ்பென்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அல்லது சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் சொன்னேன், அனதர் நேம். அப்புறம் இன்டைரக்ட் வந்து நம்ம பிரியுது. இந்த 4 இன்டைரக்ட்டுமே சேர்ந்ததுன்னா ஓவர் ஹெட்ஸ். அதில் 4 டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் வந்து இருக்கு. ஃபேக்டரி ஆர் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட், செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? இது நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் தியரிட்டிக்கலா உங்களுக்கு வர்றப்ப இந்த சார்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அதுதான். உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ராப்ளம் ஆகும் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.